பரிசுத்தராய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மறியிடம் பிறந்தவரா கிறிஸ்துவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பது நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பின் நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தமது திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவங்கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. நாம் இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை பரலோகத்தாயின் வழியாக இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உமது பிரதிநிதிகளாகிய திருச்சபையின் தலைவர்கள், எம் திருத்தந்தை, ஆயர்கள், சிறப்பாக இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் எங்கள் பேராயர், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் உமது அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் பிரதிபலிப்பவர்களாக வாழ வரமழுத இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே இறைவா, இன்று விடுதலை திருவிழாவை கொண்டாடும் எங்கள் தாய் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அனைத்து குடிமக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அக விடுதலை பெற்று அன்பினில் பிறருக்கு பணி செய்யும் வாழ்வினை வெளிப்படுத்த வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் இறைவா, 125 ஆண்டுகளாக எங்களை உமது பிரசன்னத்தில் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் ஆலயத்தை பழுதுபார்க்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் ஆலயத்தை புதுப்பித்த நாங்கள் தூய ஆவியில் எங்கள் உள்ளங்களை புதுப்பிக்கவும் எங்கள் குடும்பங்களையும் புதுப்பித்து நீர் தரும் புது வாழ்வை பெற்றவர்களாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணே நாதரே இறைவா, என்று முதல் முறையாக உமது திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் எங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். உள்ளத்தில் உம்மையேற்று அவர்கள் வாழ்விலும் வார்த்தையிலும் வெளிப்படுத்த வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நமது சொந்த தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, கேளுங்கள் அது உங்களுக்கு அருளப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் கதவு திறக்கப்படும் என்று நற்செய்தியிலே கூறுகின்றீரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று காலை எங்களது இதய கதவை திறந்து உமது வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தெய்வமே, இந்த நற்கருணை என்ற அருட்சாதனத்தின் வழியாக நீர் எங்கள் உள்ளங்களிலே எழுந்தருளி எங்களையும்
எங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நாங்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் எப்பொழுதும் உமது அன்பு பிள்ளைகளாக வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதரரை நாம் அனைவரும் இன்று காலை ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதொரு பலியாக நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம் திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் பலியேற்றுக் கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னையாம் கன்னிமரியால் மகிமையடைந்த இந்த நாளிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளோம். இக்காணிக்கைகளோடு எங்கள் நாட்டின் விடுதலைக்காக நாங்கள் தலைவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் மற்றும் எங்கள் நாட்டு இயற்கை வளங்கள், பண்பாட்டு செல்வங்கள், உழைப்பு திட்டங்கள், துன்பங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று முழுமையான விடுதலையை நோக்கி எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்